சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், அப்பாவை காணா. உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அவரோட ஸ்டைலில் அவர் பேசுகிறாரு. அதை ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறத எங்கள் தலைவர் தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் அவங்க கூட தான் இருக்கிறோம், அவங்க கூட தான் பயணிக்கிறோம், இனிமேலேயும் அவங்க கூட பயணிப்போம்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு. திமுகவும் தாவேக்காவும் ஓரணியில் இணைஞ்சு காமன் அஜெண்டாவோட தேர்தலை சந்திக்கணும். இந்தியா கூட்டணியில் வந்து திமுகவும் இருந்தால் நல்லாயிருக்கும், தாவேக்காவும் இருந்தால் நல்லாயிருக்கும். எங்களோட கருத்து என்னென்னா, பாஜக எதிர்ப்பில் வந்து இந்தியா கூட்டணி வந்து திமுக இருந்தால் இன்னும் பலமாக இருக்குமே தவிர வேறு எதுவும் சொல்லலை. இது ஒரு காமன் காஸ்க்காக நம்ம எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணணும்னு தான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருந்து எதிர்த்தா நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில விளையாட்டு அணி செயலாளர் திரு சுரேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க? நல்லா இருக்கு சார். திமுக எம்எல்ஏக்கள் இதற்கு முன்பாக வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார் தமிழ்நாடு அரசோட காவல்துறையினால. இப்போ சமீபத்தில் வந்து மார்க்கண்டேயன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதல்வரை ஒருமையில் பேசிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, அதோட சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி, ஒரு வன்முறையை ஏற்படுத்துகிற மாதிரி பேசிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கேட்குறாங்க. இதற்கு வந்து ஆளும் திமுக தரப்புலேருந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஓகே, எம்எல்ஏ பேசுனது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை. நிச்சயமாக ஒரு சிஎம்ஐ பார்த்து தனிப்பட்ட முறையில் பேசுகிறதோ இல்லை ஒருமையில் பேசுகிறதோ ஏற்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் தாவேக்காரர்கள் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு முன்பாக வந்து அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவிக்கிறார். எல்லாருக்கும் எலும்புகள் உண்டு, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. தனி மனித வளர்ச்சி தான் நீங்கள் அரசியலாக பார்த்துருக்கீங்கன்னு இன்டைரக்டாக திமுக தலைவர் அட்டாக் பண்ணுறாரா? தாவேக்கா அமைச்சர்களே கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி வன்னியரசு அவர்கள் அவசர அவசரமாக வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மாதிரி மீடியா போய் அங்கே கேட்கறதால அவர் சொல்ல வேண்டிய இடத்துல ட்விட்டரில் போட்டிருக்கிறார். இல்லை, ட்விட்டரில் போட்டாலும் சரி, அவங்க கேட்கறதுக்கு பதில் தான் அங்கே அதில் போட்டிருக்காரு. விஷயம் அது கிடையாது பிரதர். எண்ட் ஆஃப் த டே விஷயத்தை பாருங்கள், கோர் ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். யாரையுமே முதலமைச்சர்னு கிடையாது, யாரையுமே அப்படி ஒரு பொது மேடையில் அந்த ஒரு இழிவான வார்த்தைலாம் வச்சு பேசக்கூடாது. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீங்க, அவ்வளோதான் விஷயம். ரொம்ப கேவலமாக பேசுனதுனால கான்சிக்வன்சஸ் தான் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, அதுவும் நம்மளால ஸ்டேட் முதலமைச்சர் என்னும் போது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுங்க. கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அவ்வளோ கேவலமாக கிரிட்டிசைஸ் தனிப்பட்ட முறையில் யாரையுமே விமர்சனம் பண்ணக்கூடாது, ஒருமையில் விமர்சனம் பண்ணக்கூடாது, எல்லாம் ஓகே. இதற்கு முன்பாக வந்து முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து ஆதவர்ஜுனா சொன்னார். அதே மாதிரி 6 மாதம் வெயிட் பண்ணுங்கடா, யார் உண்மையான ரவுடின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு செந்தில் பாலாஜியை ரவுடி பைய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பயன்படுத்தினார். அப்பெல்லாம் விசிகா வந்து முன்னால் வந்து ஆதவர்ஜுனாக்கோ விஜய்க்கோ வந்து கண்டனம் தெரிவிச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் தாவேக்காவை முந்திக்கிட்டு விசிகா வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நீங்கள் அந்த முந்திக்கிட்டா அடுத்த திருநாள் தெரிவிச்சாரா 10 நாள் கழிச்சு தெரிவிச்சாரா, அதெல்லாம் விஷயம் கிடையாது. இந்த கேள்வி வந்து மெயினாக எழுப்பப்பட்டிருக்கு, அவர்கிட்ட நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பதிலாக தான் அந்த இது ட்வீட் போட்டார். செகண்ட் வந்து பிரதர், அவர் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கிறீங்களோ, அவர் நம்ம ஸ்டேட் சிஎம் முதலமைச்சர், அவரை நீங்கள் ஓட்டு போடாதவங்களுக்கு அவர் தான் சிஎம். ஸோ நீங்கள் அவர் அப்படி பேசுறது வந்து ரொம்ப இழிவான செயல். அதை வந்து எக்காரணத்தை கொண்டு ஏற்றுக்க முடியாது. அது யார் பேசியிருந்தாலும் சரி, திமுக பேசியிருந்தாலும் சரி, அதிமுக பேசியிருந்தாலும் சரி, யார் பேசியிருந்தாலும் சரி, யார் அதை முன்னிறுத்தி இது பண்ணுறாங்களோ அதுக்கான தண்டனை கண்டிப்பாக. விஜய் ஒரு கோலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினவர் வந்து வன்னியரசு. அப்படின்னா அவரே தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களை இதற்கு முன்பாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு தான். அப்படிங்கும் பொழுது பொலிட்டிக்கல் ஃபோரம்ல இது ரொம்ப நார்மல் தானே சார்? இல்லை பிரதர், நீங்கள் அவர் என்ன பேசினார் ஃபுல்லாக பார்த்தீங்களா? என்ன கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தினார் பார்த்தீங்களா? இல்ல, அவர் பேசுனதை நான் ஆதரிக்கல. இல்லை, நான் சொல்றேன், அவர் பேசுன நீங்க வந்து அதான் சொல்றேன். நீங்க வந்து திருப்பியும் பழச போய் எடுத்துட்டு வந்து இது கூட ஜாயின் பண்ணி இப்படி பேசுனாங்க, முன்னாடி பேசுனாங்க. எத்தனையோ பேர் நேற்று ஒன்று பேசுகிறாங்க, இன்றைக்கி ஒன்று பேசுகிறாங்க. இன்றைக்கி சுச்சுவேஷனை பாருங்கள், ஆட்சிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்கு கொடுத்து எங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நாம் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், அவங்களோட செயல்பாடுகளில் கால அவகாசம் கொடுக்கணும். இந்த செயல்பாடுகள் செயல்பண்ணால் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் நாங்களாக தான் இருக்கும், முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் நாங்களாக தான் இருப்போம், முதல்ல பாராட்டுறதும் நாங்களாக தான் இருப்போம். ஸோ அதனால் வந்து அன்றைக்கி இதை சொல்லிட்டாரு, இன்றைக்கி இதை சொல்கிறாரு, ஏன் அதை சொல்கிறார், ஏன் இதை முந்தின சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது. அவர் இந்த ஆளுங்கட்சி வந்து நல்லது செஞ்சால் முதல்ல பாராட்டுறவங்க நாங்களாக தான் இருப்போம். ஏதாவது தவறு பண்ணாலும்
இது பண்ணுறது நாங்களாக ஃபஸ்ட்டு இருப்போமே தவிர இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் விடுதலை சிறுத்தைகளும் முதல் இடத்துல. இல்ல இந்த விஷயத்தில் நீங்க எதனால் அந்த கேள்விகள் வருது அப்படின்னா இது முதல் முறை இல்லை, தொடர்ந்து 2-3 விஷயங்களை மேற்கோள் காட்டி தான் அந்த கேள்விகள் நான் முன்வைக்கிறேன். சமூக நீதி விடுதிக்கு சைதாப்பேட்டையில் இருக்கிற விடுதியில வந்து முதலமைச்சர் போய் ஆய்வு பண்றார். ரொம்ப நல்ல விஷயம். முதலமைச்சர்கள் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் அங்கே தங்கியிருக்கும் போது அவர்களோட குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய நல்ல விஷயம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது, மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா முதல் முறையாக முதலமைச்சர் வந்து மாணவர்களோட கலந்து ஆலோசனை பண்ணி அவங்களோட குறைகளை கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னவர் வந்து தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர் இல்லை, விசிகாவை சேர்ந்த அமைச்சர். ஆனா ஃபேக்ட் செக் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களும் இதே மாதிரி இதே MC ராஜா அந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்கிறார். அப்ப விஜய்க்கு ஒரு புகழாரம் பாடக்கூடிய இடத்துல வந்து விசிகா வந்துருச்சா? விசிகான்றது வந்து விடுதலை ஏன்னா நீங்க மிஸ்லீட் பண்றீங்கல்ல அந்த விஷயத்தை. முதல் முறையாக இவர்தான் பண்ணியிருக்கிறார், ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்களே பயன்படுத்துறீங்க. இல்லை நீங்கள் வந்து நீங்கள் பொதுவாக சொல்லாது. இல்லை இந்த ட்வீட்டு இந்த மெசேஜ் போட்டவர் அண்ணன் வன்னியரசு, நீங்கள் அவர்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க, அவர் எப்படியோ சந்திப்பீங்க, அவர்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க. அதை தான் சொல்கிறேன். நீங்கள் சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் கிடையாது, தினமும் ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷன் போகிறார். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு போயிருக்காரு, குப்பை சேத்துப்பட்டுல போயிருக்காரு, அங்கே போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அது வந்து ஒரு ரொம்ப ஹெல்தி விஷயங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. இல்ல ஹெல்தி விஷயம், நானே அதான் இல்ல அதான் சொல்றேன். இந்த விஷயத்தை முதல் முறையாக பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பாராட்டுறது தவறு இல்லையே. இல்ல பாராட்டுறது வேர்ட் பை வேர்ட் எடுத்து முதல் முறையா, 2வது முறையா, 3வது முறையா அதை பிரிச்சு அதை அனலைஸ் பண்றீங்க. நான் சொல்றேன், அதான் சொல்றேன், காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து சரி, முதல் முறையா வந்து ஒரு முதலமைச்சர் தொடர்ந்து தினமும் ஏதாவது ஒரு இடத்துல அறிவிக்காத ஒரு திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் போய் பார்க்கறது, அங்கே மக்களோட அவர் கணக்கில் இன்டராக்ட் பண்ணுறது, பேசுறது, அவங்க குறைகளை கேட்டுறது, குறைகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் அதை உடனடியாக தீர்வு காண்றது, இது முதல் முறையாக கூட இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த பேரியர் மக்களுக்கும் சரி அந்த இவருக்கும் அந்த பேரியர் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. நீங்கள் பாருங்கள், நீங்களே உங்ககிட்ட நான் இப்போ இந்த கேள்வி கேட்குறேன், தினமும் இன்ஸ்பெக்ஷன் போகிற முதலமைச்சர் யாராவது பார்த்துருக்கீங்களா? சார் எல்லாருமே போயிருக்காங்களே சார், தினமும் போனாங்க. அறிவிக்கப்படாம இன்ஸ்பெக்ஷனுங்கிறது காலங்காலமா நடக்கிறது முறை இல்ல. இத்தனை முறை அத்தனை முறைங்கிற நம்பர் கேட்டீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு தான் நம்ம சொல்ல முடியும் முந்தைய முதலமைச்சர்கள் எத்தனை டைம் போனாங்க, இவங்க எத்தனை டைம் போனாங்கன்னு. ஆனா ஆய்வுக்கு போயிருக்காங்களான்னா எல்லாருமே போயிருக்கிறாங்க. ஏன்னா நானும் கவர்மெண்ட் செக்டார்ல வேலை பார்த்துருக்கிறேன். திடீர்னு ஆய்வுக்கு அமைச்சர்களோ முதலமைச்சரோ வர்ற நடவடிக்கைகள் வந்து வாடிக்கையானதுதான். அது ஒன்றும் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அதுதான் சொல்றேன், நீங்க வந்து குறைகள் மட்டும் கேட்கறது இல்லாமல் உடனடியாக அது திருப்பி ஒரு பையன் கூட ஒரு இதில் வந்து நம்ம சோஷியல் மீடியா வந்து போட்டுருந்தோம், காலையில் என் பிரச்சனையை தெரிவித்தேன், மதியமே என் பிரச்சனையை சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுது. சில விஷயங்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் டைமாக யூனிக்காக நடக்குது. நல்லது பண்ணால் அப்ரிஷியேட் பண்ண முதல்ல இருக்கிறதும் விடுதலை சிறுத்தைகள் தான். தவறு செஞ்சால் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் விடுதலை சிறுத்தைகள்லாம். ஆளுங்கட்சியிலே இருந்துட்டு ஏன் கிரிட்டிசைஸ் பண்றாருன்னு அடுத்த கேள்வி வரும். இல்ல இன்னும் திமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சட்டமன்றத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, அப்பாவை காணா அப்படின்னு. அப்பா வன்னியரசு ஏதாவது வெளியில வந்து கருத்து சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எங்க தலைவர் அதுக்கான பதில் சொன்னார் பாத்தீங்களா? அடுத்த நாள் வந்து அவர் அறிக்கை மூலமா வெளியிட்டார், அது வந்து தவறு, அப்படி பொதுக்கூட்ட மேடையிலேயே அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு. அமைச்சர் அந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு நம்ம பாக்குறது தான். இன்னொரு விஷயம், எல்லா பார்வையும் எங்க அமைச்சர் மேலேயே இருக்கு, வன்னியரசு மேலேயே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? ரொம்ப ஆக்டிவா இயங்கக்கூடிய அமைச்சர் சார். அப்ப எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும்ல. இரவு 9 மணி வரைக்கும் அவர் அலுவலகத்துல கூட்டம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் செய்திகளை பார்க்க முடியுது. இது முதல் முறையா பாராட்டுறோம்ல, அதுல நம்ம பாராட்டுறோம்ல. அப்ப கேள்விகளும் வரதானே, தாராளமா கேளுங்க, இல்லன்னு சொல்ல. ஏதான் நாங்க we are setting standards. இல்ல இப்போ அப்பாவை காணான்னு பேசினதா இருக்கட்டும், இல்ல பொதுக்கூட்ட மேடையில போயிட்டு வராம்பாரு வேட்டக்காரன் சொல்றதா இருக்கட்டும், திருட்டு திமுகன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு இதுவும் கிடையாதுன்னு அந்த கேப் விட்டு பேசுறதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை முதலமைச்சர் தான் பேசியிருக்கிறாரு. அப்ப அதெல்லாம் மாண்புக்குரியதுன்னு விசிக நினைக்குதா? இல்லையே, அப்படி நாங்க சொல்லவே இல்லையே. நீங்க ஏன் இந்த கேள்வி இப்படி மாதிரி பேசுறாங்கன்றத நீங்க மாண்பு முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். அது வந்து அதான் சொல்றேனே, அவர் வந்து அது அவரோட ஸ்டைலில் அவர் பேசுகிறாரு. அது கரெக்டாக தப்பா இது சொல்கிறது வந்து எங்கள் தலைவர் சொல்லுவாரே தவிர என்னாலலாம் அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் நல்லா இல்லை, எனக்கு லிமிட், ஏதாவது தவறாக பேசியிருந்தா அதை ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறத எங்கள் தலைவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இது பெரிய விஷயமா நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வந்து தாவேக்காக்கு ஆதரவு அளித்த கட்சிகளோட ஒரு மீட்டிங் நடந்தது. உங்கள் கட்சி தலைவரும் கூட போயிருந்தாரு. முதலமைச்சர் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. 5 வருடங்கள் இந்த ஆட்சி நீடிக்கும், யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு. கூட்டணிக்குள்ள போறதுல விசிகாக்கு இன்னுமே ஒரு தடுமாற்றம் இருக்குதோ? தடுமாற்றம் மீன்ஸ் ஒரு யோசனை இருக்கோ? செகண்ட் லெவல்ல தான் நீங்க யோசிக்கிறீங்களோ? கூட்டணிங்கிறத பிறகு பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ? அப்படிலாம் கிடையாதுங்களே.
நீங்கள் திருப்பியும் இந்த விஷயத்த வந்து கொஷினை வேற மாதிரி மாற்றி கேட்குறீங்க. எங்களோட கட்சியால் தாவேக்கா எந்த ஆபத்துமே ஆட்சிக்கு வர்றதோ எதுவுமே வராது. அதுக்கான அர்த்தம் என்ன? நாங்கள் அவங்க கூட தான் இருக்கிறோம், அவங்க கூட தான் பயணிக்கிறோம், இனிமேலையும் அவங்க கூட பயணிப்போம்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து வேற 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 மாதிரி கேட்டால் அது ஒரு தடவை அவர் கொஞ்சம் கஷ்டம், கடினமான இதுதான் அது பதில் சொல்கிறது. ஸோ எங்களால் இந்த ஆட்சிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. இல்ல ஆட்சிக்கு ஆபத்து வராதுங்கிறத ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு வரீங்க. கூட்டணின்னு ஆனா சொல்றீங்க. அமைச்சரவையில இருந்து நாங்க எந்த நேரத்துல வேணா வெளியில வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அல்லது திமுகவும் தாவேக்காவும் ஓரணியில இணைஞ்சு எலெக்ஷனை சந்திக்கணும், அதாவது அலைன்ஸ்ல இல்ல, ஆனா ஒரு காமன் அஜெண்டாவோட தேர்தலை சந்திக்கணும்னு சொல்றதா நாங்க மட்டும் சொல்லியே ப. சிதம்பரம் அவரும் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா கூட்டணியில வந்து திமுகவும் இருந்தா நல்லா இருக்கும், தாவேக்காவும் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு பிளாட்ஃபார்ம்ல அது சாத்தியமா? காங்கிரஸ் இருக்கும் பொழுது அந்த கூட்டணியில திமுக இணையுமா ஃபர்ஸ்ட்? இல்லை, அது இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தாவேக்காவும் திமுகவும் தான் சொல்லுமே தவிர நம்ம சொல்கிறதுக்கு திமுக என்ன முடிவு எடுக்கிறதுன்றது கொஞ்சம் அதிகமாக இந்த இதில் தெரிஞ்சிடும் நமக்கு என்ன முடிவுகள் எடுக்கிறாங்கன்றது. எங்களோட கருத்து என்னன்னா, பாஜக எதிர்ப்பில் வந்து இந்தியா கூட்டணி வந்து திமுக இருந்தால் இன்னும் பலமாக இருக்குமே தவிர வேறு எதுவும் சொல்லலை. ஏன் முதலமைச்சர் வந்து பாஜக எதிர்ப்பை தீவிரமாக பண்ண மாட்டேங்கிறாருங்கிற ஒரு ஐயம் வந்துருச்சா உங்களுக்கு? எதை வச்சு இந்த திருப்பி நீங்கள் அந்த இதுக்கே தான் போகிறீங்க? நீட் மீடியா அப்படிதான் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் அவர் வாயை திறந்து ஓப்பனாக பாஜகவை திட்டுற அளவு நீங்கள் அவரும் பல முறை சொல்லிட்டார், டீலிமிட்டேஷன் வந்தால் நாங்கள் எதிர்ப்போம், நீட்டுக்கு நாங்கள் எதிர்ப்போம். நீட்டை வந்து அவர் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அவர் பிரச்சாரத்தில் ஒரு முக்கியமான விஷயமாவே நீட்டு தான் இருந்தது. இதுக்கு மேலே வேற என்ன சொன்னோம்? அதையும் கேட்டாரு. அதோட டாக்டர் மட்டும்தான் படிப்பாங்கிறதையும் ஒரு விஷயமும் கண்டிப்பா அது விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. கொள்கை எதிரி, கோட்பாடு எதிரி, ரெண்டு எதிரியும் அவர் யாருன்னு கிளியரா டெஃபினிஷன் வச்சுட்டாரு. இதுக்கு நம்மளோட கருத்தை சொல்றோம், இப்படி பண்ணா நல்லதுன்னு சொல்றோம், ஒட்டுமொத்த தேசத்துக்கும் இது இப்படி இருந்தா நல்லதுன்னு சொல்றோம். நீங்க தனித்தனியா கட்சியா பிரிச்சு பாக்குறீங்க. ஒட்டுமொத்த தேசத்துக்கும் எதை பண்ணா நமக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்ன்றதுக்காக இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா தவறு இல்லைன்னு சொல்லி, திராவிட இயக்கங்கள் இருந்தாதான் தமிழ்நாடு முன்னேறும், தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு பார்வை இருந்திருக்கும். யாரோட பார்வை? திமுக அதிமுக அப்படி ஒரு பார்வை இருந்திருக்கும். நீங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் புதுசா வந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு இப்ப அமைச்சரவையில திராவிட நீங்க ஓனா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காதா? இல்ல பிரதர், நான் தான் சொல்றேன், ஒரு காமன் எதிரி எதிர்க்கும் போது இவங்க எல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருந்து எதிர்த்தா நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்களோட கை ஊங்காதுன்றதை தான் நம்ம சொல்றோமே தவிர எண்ட் ஆஃப் த டே அவங்க கட்சி எடுக்கிற முடிவுல நம்ம போய் ப்ரெஷர் பண்ண போறது இல்லையே. நீங்களும் ஒன்னா இருக்கும்போது பாஜக காமன் எதிரி சார். இப்போ தமிழ்நாட்டுல உங்களுக்கு காமன் எதிரி வந்து காங்கிரஸும் தாவேக்காவும். அவங்க ஏன் இனி வந்து பாஜகவையும் அதிமுகவையும் காமன் எதிரியா பார்க்கணும்? நீங்க திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றீங்க, நான் அப்படி சொல்லல. ஆனா பொதுவா அரசியல் கட்சி அப்படித்தானே நான் பொதுவா ஓவரால் நேஷனோட வெல்ஃபேருக்காக சொல்றேன். அப்படிதான் வந்து எங்க தலைவர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் பேசுறேன் உங்ககிட்ட, ஓகேவா? அவர் என்ன சொல்றாரு? சிம்பிள் பிரதர், பாஜகன்ற ஒரு மாபெரும் சக்தி தான் அது. அதை வந்து எதிர்க்கணும்னா மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை எதிர்க்கணும். அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்தியா. இந்த இந்தியா கூட்டணி ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் எங்கள் தலைவர் தான். அந்த இந்தியா கூட்டணி பலவீனமாக வருது அவர் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டார். ஸோ அதனால் வந்து இந்தியா கூட்டணியில் ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர் வந்து டிஎம்கே. அது ஒத்துக்கணும். அவங்க அத்தனை எம்பிஸ் வச்சிருக்கிறாங்க, அவங்க கூட இருந்து எதிர்த்தா நல்லா. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் போராட்டங்கள் வந்து பெரிய அளவில் பேசப்படுறதே இல்லையே, ஏன்னா திமுகவோட சப்போர்ட் இல்லாதனாலயா இந்த கேள்விகள்? இல்லை, அப்படி நீங்கள் எடுத்துக்க முடியாது. அதுக்கான பதில் இன்னும் உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு, நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும். இதுக்கான முடிவு திமுக தான் எடுக்கணும். திமுகவோட ஸ்டாண்ட் என்னன்னு இந்தியாவே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான டெசிஷன் வந்து திமுக தான் எடுக்கணுமே தவிர நம்ம அதுக்கான டெசிஷன் எடுக்கிறது வாய்ப்பு கிடையாது. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்க சார் திமுக காங்கிரஸ் தாவேக்கெல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கலாம் அப்படின்னு. இப்போ 2029 எலெக்ஷன் வந்து வேற வடிவத்தில் இருக்கும் போலயே. ஏன்னா ஒரு பக்கம் இளைஞர்கள் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக 2029 எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது? ஆளுங்கட்சிக்கு நீங்கள் கேக் வாக் மாதிரி ஒரு எலெக்ஷனை கொடுக்குறீங்களே. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, உத்தரப்பிரதேசில் இப்போ இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் சந்திரசேகர் ஆசாத்தா இருக்கட்டும், மாயாவதியாக இருக்கட்டும், யோகி ஆதித்யநாத்தா இருக்கட்டும், அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், அவங்களாம் எதிர்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சந்திரசேகர் ஆசாத் பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனாக எதிர்க்கிறாரு. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருக்கார். அம்பேத்கர் சிலைக்கிலே, பார்லிமெண்ட் உள்ளேயே அம்பேத்கர் சிலைக்கில ஓப்பனாக வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிடாம இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பீமார்பி சீஃப். ஆமாம், பீமார்பி சீஃப் நம்ம சந்திரசேகர் ஆசாத் அவர்கள் வந்து நேற்றுலேருந்து உண்ணாவிரதம் இருக்காரு. அவர் போராட்டத்தை தனியாக எடுத்து கையில் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிடுறார். அவர் வந்து ஆக்சுவலாக சென்னை வந்திருந்தார்.
சென்னை வந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துருந்தார். எங்களோட தலைவரும் அந்த ப்ரோக்ராமில் கலந்துருந்தார். 2 பேரும் சீஃப் கெஸ்ட்டாக. எங்களோட தலைவர் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேற ஒரு ப்ரோக்ராமில் இருந்தாங்க. அப்போ எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவர் பேசும்போது அவர் ஒரே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னார். ஐ வாண்ட் யுவர் லீடர் டு பிகம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. உங்கள் தலைவர் வந்து முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். மாயாவதி மாதிரி. மாயாவதி மாதிரி கம்பேர் பண்ண வேண்டாம். எங்கள் தலைவர் யூனிக், மாயாவதின்னு கம்பேர் பண்ணுவோம். ஆனால் அவங்க முதலமைச்சர் ஆனாங்க. அது மாதிரி எங்கள் தலைவர் ஆனோன்னு சொல்லி அவர் என்கிட்ட பர்சனலாக சொன்னார். அதுக்கு நான் என்ன சொன்னேன், உங்களோட வாக்கு கண்டிப்பாக பலிக்கும், அது வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நடந்தே தீரும். நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், ஐ வாண்ட் யூ டு பிகம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் சார் அப்படி சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் பையா, தேங்க்ஸ் சொல்லி கை கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. எங்கள் தலைவரும் அவரும் சந்திச்சாங்க, கைக்குடி. இது மாதிரி வந்து பெரிய ஒரு மாபெரும் ஒற்றுமை இருக்குது. ஸோ இது மாதிரி எதிர்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இருக்குங்களா? எதிர்கட்சிகிட்ட ஒற்றுமை சொல்ல பிரதர், இந்த ஒரு காமன் காஸ்க்காக நம்ம எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணணும்னு தான் சொல்கிறேன். சந்திரசேகர் ஆசாத் மாதிரி ஒரு முக்கியமான தலைவர் வந்து இது ஒரு கையில் எடுத்து அவர் தனியாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறது ரொம்ப 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 வரவேற்புக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் வந்து நேர்காணல் எடுத்தது. நன்றி நன்றி பிரதர், நன்றி பிரதர். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.